ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை மாமியாஸ் சேனல். ரசத்துக்கெலாம் ஒரு ரெசிபியா அப்படின்னு பார்க்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் வைப்பீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கொத்தமல்லியை ஒரு ரஃப்பாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையானது ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். இந்த 3 தக்காளியுமே நம்ம நடுவில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ரஃப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா அதை புழிஞ்சிக்கணும். எப்போவுமே ரசத்துக்கு கையில் புழிஞ்சு ரசம் வச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் என்னன்றது உங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஹார்ட் பீசஸ் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது பிசைகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான புளி தண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா இதை பிசைஞ்சு இதோட எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த லெவலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகமும் 1 டீஸ்பூன் போல் மிளகும் எடுத்துக்கணும். இப்போது இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா அது ப்ராப்பராக இருக்காது. ஸோ அரைச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் பூண்டு சேர்க்கணும். இப்போ இந்த அரைச்சதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்த உடனே கொஞ்சமாக நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஒரு 5லேருந்து ஒரு 6 சின்ன காஞ்ச மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு வரப்போ நம்ம வாசத்துக்கும் சரி ஃப்ளேவருக்கும் சரி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா 2 வாட்டி வதக்கினாலே போதும். இப்போ நம்ம தனியாக கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரசம் ஓரளவுக்கு ஹீட் ஆனால் போதும், கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது லைட்டாக அந்த ஒரு கொதி வரப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு புளிப்பாக இருக்கான்றதும் பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆகி அது ஒரு கொதி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. தூத்துக்குடி ஸ்டைல் ரசம் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். செஞ்சதே ஞாபகம் இல்லைங்க, செஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமலாஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜ் ரெசிபீஸும் டெலிஷியஸாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கமலாஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ்.